எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அந்த ஏற்கனவே போட்ட அந்த டிவிபி ப்ரயாக்ல செகண்ட் செம் நம்ம போட போகிறோம். இந்த செகண்ட் செம்மில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதை நம்ம போட போகிறோம். இந்த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஒரு இது போட்டிருக்கோம். எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இது வந்து எல்லா பேட்சுக்கும் போடணும். 122 இருக்குது, 123, 121, 121. ஸோ 3 பேட்சுக்குமே இதை நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதை ஒரு வாட்டி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டேலியில் 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை பேருக்கு? 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரசீட் பேமெண்ட், கான்ட்ரா, ஜேவி அப்படின்னு சொல்லிட்டு. பர்ச்சேஸ் பண்ணினா நமக்கு கேஷ் குறையும், பர்ச்சேஸ் ரிட்டர்னில் கேஷ் இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸில் கேஷ் இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் ரிட்டர்னில் கேஷ் குறையும், ரசிப்டில் கேஷ் இன்க்ரீஸ் ஆகும், பேமெண்ட்டில் கேஷ் குறையும், கான்ட்ரானா கேஷ் ஈக்குவலாக இருக்கும், ஜேவியில் கேஷ் வராது, வந்தால் அது ஜேவி கிடையாது. அடுத்தது டெபிட் கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் first we have to identify the transaction, then identify the debit, credit automatically will come அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதன்படி பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் we have to identify the transaction. ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷனை இந்த 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனில் நீங்கள் வந்து ஒரு படித்து பார்த்து இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டனா, சேல்ஸ் ரிட்டனா, இந்த 4 ஒரு ஜாதி, அல்லது ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ராவா, அல்லது ஜேவியா, இந்த மாதிரி நீங்கள் படித்து பார்த்து இதை வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். நார்மலாக பர்ச்சேஸ் வரும், சேல்ஸ் வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் ரொம்ப ரேராக தான் வரும். ரசீப்ட் பேமெண்ட்டே வரும், கான்ட்ராவும் ஜேவியும் ரேராக வரும். ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். அது ஒன்று ஞாபகம் இருந்தால் போதும், எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதற்கான ஷார்ட்கட் கீ என்ன, டேலியில் ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன வரும், அதாவது பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸ் ரிட்டனுக்கும் பேமெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி கிரெடிட் வரும், அப்புறம் தான் டெபிட். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், டேலியில் வந்து வந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணணும், வந்த உடனே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்காமல் வார்ம் அப் பண்ணணும். அந்த மாதிரி வார்ம் அப் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, F9னா பர்ச்சேஸ், F8னா சேல்ஸு, F6னா ரசிப்ட்டு, F5னா பேமெண்ட்டு, F4னா கான்ட்ரா, F7னா ஜேவி, ஆல்ட் F5 டெபிட் நோட்டு, ஆல்ட் F6 கிரெடிட் நோட்டு, மோடு மாற்ற கண்ட்ரோல் ஹெச். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். டேட்டுனா F2, பீரியடுனா ஆல்ட் F2, இந்த ப்ராக்டிஸ். அடுத்தது சொல்லிகிட்டே பண்ணணும். பர்ச்சேஸ் அப்படின்னா F9. பர்ச்சேஸ்னால் முதல் கேள்வி ஃபஸ்ட்டு வந்து கேஷ் பர்ச்சேஸா அல்லது கிரெடிட் பர்ச்சேஸா, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆல்ட் சி போய்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம என்ட்ரி கீழே போகிறது. ஸோ எடுத்த உடனே பர்ச்சேஸ் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸா அல்லது கிரெடிட் பர்ச்சேஸா. அதே மாதிரி சேல்ஸ் அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே கேட்க வேண்டியது கேஷ் சேல்ஸா அல்லது கிரெடிட் சேல்ஸா. ரசிப்ட் அப்படின்னா அவன் முதல்ல கேஷாக தரானா அல்லது நம்மள்கிட்ட செக்காக தரானா. அதே மாதிரி பேமெண்ட் அப்படின்னா F5 ப்ரெஸ் பண்ணுங்கள், நீங்கள் கேஷாக கொடுக்குறீங்களா அல்லது நீங்கள் செக்காக கொடுக்குறீங்களா, அதுக்கப்புறம் தான் யார் வாங்குறா. ஓகேவா? கான்ட்ரா அப்படின்னா பணம் எங்கே போய் சேருது. சப்போஸ் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா மேலே கேஷு கீழே பேங்க்கு. சப்போஸ் டெபாசிட் அப்படின்னா மேலே பேங்க்கு கீழே வந்து கேஷ். இதுதான் கான்ட்ராவில் கேஷ் கை விட்டு போகாது. ஸோ இது மாதிரி முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், வார்ம் அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிஸ்டம் வந்து வார்ம் அப் பண்ணணும். டேலியில் வந்து ப்ராக்டிஸ் ஒன்லி வில் பிரிங் பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் ஏ ஸ்மால் திங் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து கடகடன்னு போடலாம். என்ட்ரி போகிறது பெரிய விஷயமே இல்லை. நான் 10 நிமிஷத்தில் என்ட்ரி போகிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி சொன்ன மாதிரி கரெக்டாக 10 நிமிஷத்தில் போட்டோன்னா இல்லையா, கரெக்டாக நீங்கள் பாருங்கள், அது கரெக்டாக அந்த 10 நிமிஷத்தில் அந்த என்ட்ரி போட்டிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் சொல்லி வச்சு அடிக்கணும். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் என்ட்ரி பாருங்கள். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ டிரான்சாக்ஷன் என்ட்ரி போடணும். இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் என்ட்ரி போடுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பன் ஏ நியூ பேங்க் அக்கௌண்ட் இன் UTI பேங்க் பை டெபாசிட்டிங் 25,000. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கேஷ் இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 இருக்குது. அந்த 60,000லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் ஏ நியூ பேங்க் UTI பை டெபாசிட்டிங் ஆன் 1/4 அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ரெஸ் பண்ணி 1/4/2021. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் கான்ட்ரா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் சி போய்ட்டு பணம் எங்கே போய் சேருது, UTI பேங்க். UTI பேங்க்கில் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா?
அப்போ பேங்க்கில் என்ன போகுது? கேஷ் போகுது. எவ்வளவு? 25,000. என்டர் என்டர் என்டர். இங்கே டெனாமினேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி 50 நோட்டு டெனாமினேஷன் இருந்ததுன்னா போட்டு என்டர் என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் ₹1000 ஃப்ரம் மெயின் கேஷ் டு பெட்டி கேஷ் ஃபார் மீட் த டெய்லி எக்ஸ்பென்சஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கான்ட்ரானா டெபாசிட்டோ வித்ட்ராவோ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ சொன்னோன்னா அந்த மாதிரி மெயின் கேஷ்லேருந்து பெட்டி கேஷ் போனால் அது கூட கான்ட்ரா தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அர்த்தம் ஆல்ட் சி, பணம் எங்கே போய் சேருது? பெட்டி கேஷ்க்கு போய் சேருது. அப்போ பெட்டி கேஷ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் அண்டர் வந்து கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு போடுது. எங்கேருந்து போகுது? கீழே எங்கேருந்து போகுதுன்னா கேஷ்லேருந்து போகுது. எவ்வளோ போகுது? ₹1000 போகுது. ஸோ பெட்டி கேஷ்லேருந்து பெட்டி கேஷ் போகுது. மூணாவது பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் ஏஎம்சி சார்ஜஸ் கிளியர்டு த்ரூ கேஷ் ஆஸ் ஆன் 1/4/21. ஓகே, அடுத்த என்ட்ரி என்ன? அடுத்த என்ட்ரி என்ன பண்ணணும்? இப்போ நம்ம இதை நம்ம போட்டோம் இல்லையா? இந்த என்ட்ரி போட்டாச்சு. இப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஏஎம்சி சார்ஜஸ் ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஏஎம்சி சார்ஜஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங் ஏஎம்சி சார்ஜஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஏஎம்சி சார்ஜஸ் 6000 ரூபா. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கேஷாக பேமெண்ட் பண்ணுறோம். பேமெண்ட்டுனா என்ன பண்ணோம்? முதல்ல கேஷு F2 போட்டு டேட் மாத்திரமா பாருங்கள். டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே 1 நாள் தான், டேட் மாற்ற வேண்டாம். ஸோ இது வந்து பேமெண்ட்டுனா கேஷாக கிரெடிட்டா? இது வந்து கேஷ் பேமெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்குறோம்? அவுட்ஸ்டாண்டிங் ஏஎம்சி சார்ஜஸ். எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஏஎம்சி சார்ஜஸ்? அப்படியே கொடுத்தாச்சு 6000 ரூபா. என்டர் சேவ். அவுட்ஸ்டாண்டிங் ஏஎம்சி சார்ஜஸ். அடுத்தது பாருங்கள், பெய்டு 25,000 to AK Enterprises through check as on 1/4. Adjust the full amount of first bill and rest the amount of second bill. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25,000 நம்ம தரோம். இப்போ டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் AK Enterprisesக்கு நம்ம 40,000 தரணும். இதுக்கு வந்து பில் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா F5. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு பில்லுக்கு 22,000. இப்போ என்ன சொல்கிறாங்க? 25,000 கொடுக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பில்லுக்கு 25,000, செகண்ட் பில்லுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டையும் வச்சுக்கோங்கண்ணா. இப்போ 25,000ல் 22 ஃபஸ்ட்டு பில்லு, செகண்ட் பில்லுக்கு 3,000 வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இடத்துல அக்கௌண்டிங் வவுச்சர் ரீபெய்டு, ரசிப்ட் அப்படின்னா கேஷாக கொடுக்குறானா செக்காக கொடுக்குறானா பாரு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்குறாங்க? செக்காக தராங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெய்டு டு எம்எல் த்ரூ SBI செக்கு ஆஸ் ஆன். SBI செக்குங்கிறான், நம்ம வந்து SBI செக்கு அப்படி போட்டுப்போம். ஓகேவா? யார் தரா? AK Enterprises. யார் தரா நமக்கு? AK Enterprises. எவ்வளோ தராங்க? 25,000. இதில் ஃபஸ்ட்டு பில்லுக்கு 22,000, செகண்ட் பில்லுக்கு 3,000 ரூபாய் மாத்திரம் ஆச்சு. 25,000 தான் நம்ம தரோம். ஓகேவா? ரசிப்ட் தானே இது? 25,000. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25,000க்கு 3,000 தான் வரணும். ஓகேவா? பெய்டுன்னு இருக்கான். AK Enterprisesக்கு நம்ம பெய்டு பண்ணுறோமா? சாரி, டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் AK Enterprises. AK Enterprises நம்ம பெய்டு பண்ணுறோம். சாரி பேமெண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். AK Enterprisesக்கு பேமெண்ட் பண்ணுறோம். பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட்டு F5. அப்போ வந்து நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணுறோம்னா ஸ்டேட் பேங்க் செக்காக பேமெண்ட் பண்ணுறோம். யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம்? AK Enterprises. எவ்வளவு? 25,000. இங்கே எகைன்ஸில் ஃபஸ்ட்டு பில்லு 22,000, பேலன்ஸ் வந்து இந்த 18,000 தர வேண்டியிருக்கு. இந்த 18,000ல் 3,000 மாத்திரம் நம்ம பண்ணுறோம் பேமெண்ட். ஸோ இந்த இடத்துல செக் நம்பர் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். செக் நம்பர் ஏதாவது இருக்கா? 500 125 இருக்குது. ஸோ 500 125 போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 5. Paid 24,500 to Manish Trader through check as on 24 against the 2 bills and rest of the amount treated discount received. ஆக்சுவலாக Manish Traderக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். இப்போ Manish Trader லெட்ஜர் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்குறது? யாருடைய லெட்ஜரை பார்க்கணுன்னாலும் சரி, கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, அதில் அக்கௌண்ட்ஸ் புக்கு, அதில் லெட்ஜர், அதில் போய்ட்டு Manish Traderல போய்ட்டு ஆல்ட் F2 போட்டு ஏப்ரல் 21 31 3 22 அப்படி போடுங்க. இதில் பில் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா F5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸுக்கு பில் வைஸ் வருது. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தரணும்? Manish Tradersக்கு நம்ம 26,000 தரணும். சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெய்டு 24,500. அதாவது 26,000க்கு அவன் என்ன சொல்கிறான்? 24,500 கொடுத்தா போதும், பாக்கியை நீங்கள் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டாக வச்சுக்கோ அப்படின்ட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அக்கௌண்டிங் வவுச்சர் வி இதை எப்படி நம்ம என்ட்ரி பண்ணுறோம்? நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? SBI செக்காக தரோம். யாருக்கு தரோம்? Manish Tradersக்கு தரோம். எவ்வளோ தரோம்? இந்த என்டையர் அமௌண்ட்டும் செட்டில் ஆகிடுச்சு. அப்போ என்டையர் அமௌண்ட்டையும் நீங்கள் போட்டு முதல்ல நீங்கள் என்டையர் அமௌண்ட்டையும் நீங்கள் செட்டில் பண்ணிடணும். இது ஆடுற மாட்டோம் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டோம் பாடி கறக்கணுங்கிற மாதிரி நீங்கள் எகைன்ஸ் ரெஃபரன்ஸுக்கு நியூ ரெஃபரன்ஸுக்கு எகைன்ஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். மிச்சம் இருக்கிறதுக்கு ஆன் அக்கௌண்ட்டு கிரெடிட் பேலன்ஸை ஆன் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸால் அட்ஜஸ்ட் பண்ணணும் போடணும். ஆனால் நம்ம 26,000 தரல. நம்ம என்ன பண்ணுறோம்? 24,500 தான் தரோம். 1,500 டிஸ்கவுண்ட்டு. அப்போ என்ன டிஸ்கவுண்ட்டு கழிக்கணும். இல்லை
கழிக்கணும்னா மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆல்ட் சி போய்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு போட்டு இந்த அமௌண்ட்டை -1500 மைனஸ் சிம்பிள் போட்டுருக்கேன் பாருங்கள். முன்னாடி மைனஸ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா அந்த 26,000ங்கிறது 24,500 பேங்க்கில் வந்து உட்காரும். ஸோ என்ட்ரு கொடுங்க. செக் நம்பர் இருக்கா பாருங்கள், 24,500 நம்ம கொடுக்குறதுக்கு செக் நம்பர் இருக்குது. ஓகேவா, செக் நம்பர் எப்போதும் 6 டிஜிட். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 6 பாருங்கள். ரிசீவ்டு கேஷ் ₹10,000 ஃப்ரம் மங்களம் லிமிடெட் எகெயின்ஸ்ட் பில் நம்பர் 10. பில் நம்பர் 10க்கு எகெயின்ஸ்ட் வந்திருக்கு. ரசிப்ட்னா கேஷாக வந்திருக்கா செக்காக வந்திருக்கா? இது வந்து செக்காக வந்திருக்கு. அப்போ வந்து பேங்கை செலக்ட் பண்ணிக்கோ. யாருக்கு இருந்தா மங்களம் லிமிடெடு. மங்களம் லிமிடெடா மங்களம் ட்ரேடரா? மங்களம் லிமிடெட்னு இருக்குது. சரி ரைட், மங்களம் அவ்வளோதான். பில் நம்பர் 10. இப்போ மங்களம் லிமிடெட் 10,000. இது வந்து பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸில் பில் நம்பர் 10. மங்களம் லிமிடெடா மங்களம் ட்ரேடரா? மங்களம் லிமிடெட்னு இருக்குது. டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் மங்களம் ட்ரேடர் எஃப்ஐ. பில் நம்பர் 101 போட்டதுக்கு பதிலாக அவன் 10ன்னு போட்டான் போல இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. பில் நம்பர் 101 போடணும். அவன் வந்து என்ன பண்ணிட்டான் 10ன்னு போட்டான், அதான் கன்ஃபியூஷன். ஓகேவா, 101 போடணும். அது சேல்ஸு எம்டி 101 ரைட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசீப்ட்டு F6 மேலே பேங்க்கு, இந்த இடத்துல மங்களம் லிமிடெட், மங்களம் ட்ரேடருக்கு மங்களம் லிமிடெட்னு போட்டாங்க. எவ்வளோ தராங்க அப்படின்னா 10,000 ரூபாய் தராங்க. ஓகேவா, 10,000 ரூபாய் வரும். எந்த பில்லு? அந்த ஃபஸ்ட்டு பில், இந்த பில்லுக்கு. ஸோ அந்த பில்லுக்கு வச்சுருங்க. பேலன்ஸ் நம்ம தர வேண்டியிருக்கு. செக் நம்பர் இருக்கா பாருங்கள். மங்களம் லிமிடெடுக்கு செக் நம்பர் இருக்கா பாருங்கள். செக் நம்பர் இல்லை, விடுங்க. ரிசீவ்டு கேஷுன்ட்டான், சாரி இது வந்து செக்கு கிடையாது, கேஷு. அப்போ மேலே போய்ட்டு கேஷ்ன்னு செலக்ட் பண்ணிக்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 7. Received a check of ICICI Bank worth 24,500 from Bharat Limited against their 2 bills deposited and the rest of the amount treated as discount allowed. ஆக்சுவலாக வந்து பரத் லிமிடெட் நமக்கு எவ்வளோ காசு தரணும்? டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லிமிடெட் பரத் லிமிடெட். பரத் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 25,000 தரணும். பில் வைஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக 2 பில், இதுக்கு 25,000 தரணும். இதுக்கு என்ன சொல்கிறாங்க, 24,500 கொடுத்துட்டா பேலன்ஸு டிஸ்கவுண்ட் அப்படின்ற. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு மெத்தடும் இருக்குது. ரெசிப்ட் என்ட்ரி போடணும், அப்படி தான் போடணுங்கிறதுல. இதையும் செலக்ட் பண்ணால் இங்கே 25,000 வரும். அதுக்கு செட்டில் பில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருந்தபடியே நீங்கள் பண்ணுறதுக்கு செட்டில் பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி என்டையர் பில்லு செட் ஆகுது அப்படின்னா செட்டில் பில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். அப்படி செட்டில் பில்ங்கிற ஆப்ஷனை பயன்படுத்திட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லெட்ஜரை போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல செட்டில் பில் வரும். அப்போ அந்த என்டையர் 25,000 போட்டுட்டு அதில் நம்ம 25,000 வாங்கலை இல்லையா, டிஸ்கவுண்ட்டு நம்ம கொடுக்குறோம், 500 ரூபா கொடுக்குறோம். இந்த இடத்துல ஆல்ட் சி போய்ட்டு இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் அலவுட் அல்லது கிவன் அப்படின்னு போட்டு அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டு -500 போடணும். போட்டால் உனக்கு 24,500 ஆகும். இவனோட இது 0 ஆகிடும். என்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் இருக்கா பாருங்கள், கொடுத்துருக்கானா 721-091. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்டர் கொடுத்து சேவ். அடுத்தது பாருங்கள். மங்களம் லிமிடெட் கிளியர்டு 90% ஆஃப் தேர் அவுட்ஸ்டாண்டிங் த்ரூ கேஷ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் ட்ரீட்டட் அஸ் பேட் டெப்ட்ஸ். மங்களம் லிமிடெட் எவ்வளோ காசு கொடுக்கணும்னு பாருங்கள். இவ்வளோ கொடுக்க வேண்டிய காசில் 90% தரங்கிறான். அப்போ என்டையர் பாக்கி ஆக்கிற அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட்டுன்ட்டான். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா கேஷாக கொடுக்குறாங்க. F2 போய்ட்டு 2 இங்கே வந்து கேஷ்ன்னு செலக்ட் பண்ணி மங்களம் ட்ரேடர்ஸை செலக்ட் பண்ணிக்கோ. மங்களம் ட்ரேடர் எவ்வளோ தரணும், 20,000 தரணும். அதில் வந்து 90% கொடுத்துட்டான், பேலன்ஸ் 10% கொடுக்கல. ஸோ இங்கே வந்து கொடுக்க வேண்டியது அந்த 20,000 மொத்தமாக போட்டு அந்த 2 பில்லையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து டிஸ்கவுண்ட் அலவுடு அது வந்து மைனஸ் பண்ணணும். எவ்வளோ மைனஸ் பண்ணணும், அவன் தர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு, 20,000. ஓகேவா, அந்த 20,000ல் 10% எவ்வளவு, 2,000. அப்போ ஆல்ட் சி போய்ட்டு ஆல்ட் சி இங்கே இருந்தபடியே நீங்கள் ஆல்ட் சி யூஸ் பண்ணலாம். ஆல்ட் சி போய்ட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு 20,000ல் தராத அமௌண்ட் எவ்வளவு, 10% இன்ட்டு 10% போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது -2,000 வந்து உட்காந்து அந்த அக்கௌண்ட்டு டேலி ஆகிடும். இப்போ போய் பாருங்கள், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் யாருடைய லெட்ஜரு, அது யாருடைய லெட்ஜர், மங்களம் ட்ரேடர்ஸ். மங்களம் ட்ரேடர்ஸ் லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகிடுச்சு. மைனஸ் போட்டு டேலி ஆகிடுச்சு. கேஷ் வந்து நமக்கு 18,000 தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அவனுடைய லெட்ஜர் நமக்கு டேலி ஆகிடுச்சு. ஒரு லெட்ஜர் பார்க்கணும், எப்படி பார்க்கணும், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் மங்களம் ட்ரேடர் மணி ட்ரேடர். அங்கே போய்ட்டு பில் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா F5. ஓகேவா, அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தது பாருங்கள்,
பாயிண்ட் நம்பர் 9, 550 பெய்டு இன் கேஷ் ஃபார் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். இது வந்து பேமெண்ட் என்ட்ரி, கேஷாக கொடுத்துருக்கோம். இது பெட்டி கேஷில் போட்டுக்கோ இதை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பெட்டி கேஷ்லேருந்து செலவு பண்ணுவோம். இதை பெட்டி கேஷில் போய்ட்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 550 ரூபா. இது பெட்டி கேஷ்னு இருக்கணும், ஆக்சுவலாக இல்லை. இந்த இடத்துல ஆல்ட் சி போய்ட்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்ஸ் நேம் பேரில் தான் நீங்கள் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். அதில் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டு 550 ரூபா அப்படின்னு போட்டுக்கோம். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் பெய்டு, பேமெண்ட் என்ட்ரி. பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஒர்த் 15,000 ஃப்ரம் ஸ்டைல் ஸ்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா 17 F2 போட்டு முதல்ல 17. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9. சார் ஃபிக்ஸட் அசட் இதிலே பர்ச்சேஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது பேலன்ஸ் ஷீட் தான் வந்து உட்காரும். ரெஃபரன்ஸ் நம்பர் அசட் 1. யாருக்கிட்டேருந்து வாங்குகிறோம்? ஸ்டைல் ஸ்பா அப்படிங்கிற கம்பெனி. அப்போ ஆல்ட் சி போய்ட்டு ஸ்டைல் ஸ்பா அப்படின்னு போடுவோம். கம்பெனி பேர் ஸ்டைல் ஸ்பா. ஸ்டைல் ஸ்பா எங்கே வரணும்? கிரெடிட் பர்ச்சேஸ், அதனால் இங்கே வரணும். இந்த இடத்துல வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் வாங்குகிறோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல ஆல்ட் சி போய்ட்டு ஃபர்னிச்சர் அப்படின்னு நம்ம போடுறோம். ஃபர்னிச்சர் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்டு. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15,000. நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், சார் பர்ச்சேஸுங்கிறது பிஎன்எல்ல தானே வரும், ட்ரேடிங் பிஎன்எல்ல, இங்கே போட்டால் பேலன்ஸ் ஷீட்டில் வருமா? சார்னா வரும். ஏன்னா இந்த லெட்ஜர், இது வந்து லெட்ஜர் மோடு. ஃபர்னிச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர் ஃபிக்ஸட் அசட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இதை சேவ் பண்ணி பார்த்துட்டு பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள், அந்த 15,000 ஃபிக்ஸட் அசட் வந்து தான் நிற்கும், ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போட்ட என்ட்ரி இங்கே வந்து நிற்கும். ஓகேவா? நம்ம போட்ட என்ட்ரி இங்கே வந்து நிற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட என்ட்ரி அங்கே வந்து நிற்கிது. அதே சமயம் இது பிஎன்எல்ல வருமா சார்னா வராது, பிஎன்எல்ல வராது. ஓகேவா? பர்ச்சேஸில் ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ கிளியர். அதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் ஃபிக்ஸட் அசட்டையும் பர்ச்சேஸில் போடலாம். அந்த மாதிரி போடுறது தான் கரெக்டான மெத்தடு. ஏன்னா இன்புட்டு நம்ம அவைல் பண்ணுவோம், கரெக்டாக கால்குலேட் ஆகும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல். ரைட்டா? அடுத்தது இன்னும் 2 என்ட்ரி தான். ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் 6,500 அண்ட் டெபாசிட்டட் ஆன் த சேம் டே. இது வந்து ரெசிப்ட். ஓகேவா? ஸோ இது ரெசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ரெசிப்ட்டுக்கு F6. டிவிடெண்ட் வாங்கி நம்ம எங்கே போடுவோம்? இங்கே போடுவோம். இந்த இடத்துல டிவிடெண்ட் ரிசீவ்டு. இந்த இடத்துல டிவிடெண்ட்டு ரிசீவ்டு. டிவிடெண்ட் ரிசீவ்டா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டா? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, சாரி. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் இன்கம். எவ்வளோனா 6,500. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 6,500. என்ட்ரு கொடுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் எல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது ரிசீவ்டு கமிஷன் இன் கேஷ் 45,000. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்திருக்கு. ஆல்ட் சி போய்ட்டு கமிஷன் ரிசீவ்டு அப்படின்னு ஒரு லெட்ஜர். கமிஷன் ரிசீவ்டு அண்டர் வந்து இன்டைரக்ட் இன்கம் எவ்வளோன்னா 45,000. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு சம்மு. ஓகேவா? சம் முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 10,30,450 வருது. பார்க்கலாமா? பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 10,30,450 கரெக்டு. அடுத்தது பிஎன்எல் 48,950. பிஎன்எல் பார்த்தீங்கன்னா 48,950 வரணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 26,000 வருது. என்னங்கிறது தெரியல, பார்ப்போம். கேஷ் வந்து 1,04,50. பெட்டி கேஷ் 1,000 rupees. சரி பரவாயில்ல, அதை விட கேஷ் இன் ஹேண்ட் 1,01,450. ரெண்டும் செத்தாக வந்துருச்சு. எஸ்பிஐ பேங்க் ரைட், கரெக்டாக இருக்குது. ஓகே, ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம போட்டு பார்த்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி இந்த 2 சம்மையும் கையோட போட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் புரியும். நாளைக்கும் இதே மாதிரி டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் சம் ஒரு 4-5 சம் நம்ம வெரைட்டியாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். எவ்வளவு நம்ம வெரைட்டியாக ஒர்க் பண்ணுறோமோ, எவ்வளோ வெரைட்டியான ட்ரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணி பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஒரு மெக்கானிக் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து வெறும் டிவிஎஸ் ஃபிஃப்டியை மாத்திரம் பிரித்து மெக்கானிக் பண்ணிட்டு தான் சரியாக வராது. அவன் எல்லா வகையான வண்டியும் அவன் பெரட்டி என்ன பண்ணுறான், மெக்கானிக் பண்ணுறான். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு வெரைட்டியான என்ட்ரி நீங்கள் போடுறீங்க, எவ்வளோ வெரைட்டியான ஜேவி நீங்கள் போடுறீங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனலிசத்தை கீப்பப் பண்ணி கொடுக்குறது. ஸோ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஜேவி போட்டு உங்களுக்கு காட்டுவோம், அதை நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். மற்ற பேட்ச்லேருந்து வந்தவங்க அந்த பேட்சில் போய்ட்டு அட்டண்டன்ஸ் போடுங்க. இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் இங்கே இருங்க ஆன்லைனில். தேங்க்யூ. உங்களுடைய ஒப்பீனியன், சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்போ கேளுங்க. நன்றி, வணக்கம்.